திரௌபதியைப் போலவே யாகத்தியிலிருந்து முழுதாக வெளிவந்த திருஷ்டத்யும்னாவும் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. அதே நேரம் திருஷ்டத்யும்னா துரோணாச்சாரியை கொல்லவும் இயல வேண்டும். துரோணரை கொல்லவும் வேண்டும். அது மனிதனும் அல்ல, அது தீயிலிருந்து வெளிவந்திருக்க வேண்டும். அது வேறு என்னவாக இருக்க முடியும்? வாள்தான். போர்வாள் கொல்லர் பட்டறையில் தீயிலிருந்து வெளிவரும் ஆயுதம். திருஷ்டத்யும்னா ஒரு போர்வாள் தான் என்பதை என்னால் நிறுவ முடியுமா? ஆம், நிச்சயமாக. திருஷ்டத்யும்னா என்ற பெயர் வாளின் பெயர் என்று நிறுவினால் எனது கூற்று உண்மையாகிவிடும். இந்த பாத்திரம் ஒரு வாள்தான் என்ற உண்மையை தக்க வைக்கவே யூத பிராமணர் வாளுக்கு இவ்வாறு பெயரிட்டனர். திருஷ்டத்யும்னா என்ற இந்த பெயரை 2 அசைகளாக பிரிப்போம். அவை திருஷ்ட தியும்னா என்பவை. முதலில் திருஷ்ட என்ற சொல்லின் மூலத்தை காண்போம். கொல்லர் தீயில் இரும்பை உருட்டி பிறகு அடைக்கல் மீது வைத்து சுற்றி கொண்டே சம்மட்டியால் அடித்து தாம் விரும்பும் வடிவத்திற்கு மாற்றுவார்கள். அப்படி உருவாக்கப்படும் பல ஆயுதங்களில் ஒன்றுதான் போர்வாள். தீ பிளஸ் உருட்டி, தீருட்டி, திருட்டி, திருஷ்டி, திரிஷ்டி. ஆக கொல்லர் பட்டறையில் காய்ச்சிய இரும்பை அடைக்கலில் வைத்து அடித்து வடிப்பதற்கு திருஷ்டி என்று பெயர். இந்த சொல் எரியும் பொருளை உருட்டுவது என்ற எளிய கருத்தால் உண்டான பெயர். கொல்லர் பட்டறையில் ஒரு பொருளை வடிவமைப்பதற்கு எரியும் பொருளை சுற்றி கொண்டே அடிப்பது என்று பெயர். இப்படித்தான் இந்த சொல் வந்தது என்பதற்கு தீயோர் கண்பட்ட தோஷத்தை களைய செய்யப்படும் சடங்கிற்கும் திருஷ்டி என்று அழைப்பதே சான்றாகிறது. அந்த சடங்கில் பாதிக்கப்பட்ட அல்லது படக்கூடிய நபரின் மீது தீயை சில முறை இங்கு காண்பிப்பது போல சுற்றுவார்கள். எனவே திருஷ்டி பற்றிய நமது சொல்லாய்வு மிகச் சரியானது. ஆக திருஷ்டி என்பது கொல்லர் பட்டறையில் பொருட்களை வடிப்பதற்கான பெயர். இப்போது நாம் தியும்னா என்ற சொல்லின் மூலத்தை ஆய்வோம். உலோக கனிமங்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்படுவதால் கனிமங்களையும் பொதுவாக மண் என்று அழைப்பதே வாடிக்கை. இரும்பை அதன் கனிமங்களிலிருந்து பிரித்தெடுக்கும் முறைக்கு தூய்மைப்படுத்தல் என்று பெயர். பொதுவாகவே நெருப்பு என்றாலே தூய்மை என்று நாம் அறிவோம். கனிமத்தை கரி நெருப்பில் எரிப்பதே இரும்பை பிரித்தெடுக்கும் முறை. இங்கே இரும்பும் ஆக்சிஜனும் இணைந்த மூலக்கூறாகிய கனிமத்திலிருந்து ஆக்சிஜனை பிரித்து சுத்தம் செய்கிறது கரியாலான நெருப்பு. எரியும் கரியின் வெப்பம் கனிமத்திலிருந்து ஆக்சிஜனை பிரித்து கரியிலுள்ள கார்பன் அணுவோடு சேர்த்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியிடுவதன் மூலம் இரும்பை அதன் தனிம நிலைக்கு விடுவிக்கிறது. எனவே கனிமத்தை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக இரும்பை கனிமத்திலிருந்து பிரிப்பதாலும் மண்ணிலிருந்து பெறப்படும் கனிமத்தையும் மண்ணென்றே பொதுவாக அழைப்பதாலும் தூய்மை செய்த மண்ணே இரும்பெனப்படுகிறது. எனவே இரும்புக்கு தூய மண் என்றும் பெயர். இந்த தூய மண் துயமன் என்றும் இறுதியாக தியும்னா என்றும் மறுவுகிறது. எனவே திருஷ்டத்யும்னா என்பது இரும்பை பயன்படுத்தி தீயால் உருவான கருவி என்று பொருள். ஆக திருஷ்டத்யும்னா என்றால் போர்வாள் என்று நிறுவிவிட்டோம். யூத பிராமணர் போர்வாளை கூட மகாபாரதத்தில் ஒரு பாத்திரமாக்கிவிட்டனர். இதை பார்க்கும்போது சமஸ்கிருத மகாபாரத கற்பனை கதைகளை யூத பிராமணர் எகத்தாளமாக சிரித்துக் கொண்டும் இந்த பாத்திரங்களை உண்மை என்று நம்ப போகும் அப்பாவி மக்களை நினைத்து நகைத்துக் கொண்டும் கேளிக்கையாக உருவாக்கியிருப்பார்கள் என்றே தோன்றுகிறது. எனவே துருபதனும் சிகண்டியும் எந்த பொருளோடும் தொடர்புபடுத்த முடியாத வெற்று கற்பனை பாத்திரங்கள். திருஷ்டத்யும்னா ஒரு போர்வாள், திரௌபதி விவசாய நிலம். இவை இரண்டும் நெருப்பிலிருந்து உருவானதால் யாகத்தியிலிருந்து வந்ததாக கதை கட்டினார்கள்.